இந்த வீடியோவில் நம்ம பவுலில் வந்து வளர்க்குறதுக்கு எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அக்வாரியம் செட் பண்ண போகிறீங்க, எனக்கு ஸ்பேஸே இல்லை, நான் பவுலில் தான் வாங்கி ஃபிஷ்ஷஸ் வளர்க்குற மாதிரி இருக்கும், என்னால் ரொம்ப டேங்க்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ஹாபி பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸஸ் மெயின்டெனன்ஸு ரொம்ப வந்து இந்த பெட் கீப்பிங்லேயே வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இதை ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ எந்த மாதிரி இது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, உங்களோட டைம் ஸ்பேன் என்ன அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இந்த ஹாபியில் எது வாங்கணுமோ வாங்கிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். அது சின்ன ஃபிஷ் டேங்க்கோ, அது வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஃபிஷ் டேங்க்கோ, அதாவது மெரைன் ஃபிஷ் டேங்க்கு, அப்புறமா வந்து பிளான்டட் டேங்க்கு, ஸோ நார்மல் டேங்க்கு, ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் வந்து மெயின்டெனன்ஸு, அதே மாதிரி ஃபிஷ்ஷோட ப்ரைஸு, அதில் இருக்கிற அசசரிஸோட ப்ரைஸு எல்லாமே வேரி ஆகிட்டே போகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிஷ்க்கும் மெயின்டைன் பண்ணுற வாட்டர் பேராமீட்டர்ஸும் மாறும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷு வளர்க்குறதுல இருக்கக்கூடிய வீக்லி மெயின்டெனன்ஸும் மாறும். ஸோ பவுல் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது பவுல் தான். அதாவது பவுலில் வந்து ஃபிஷ் வளர்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான். ஸோ எனக்கு வந்து ஃபிஷ் கீப்பிங்கை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கிறது பவுல் தான். மோஸ்ட்லி கிட்ஸ் இருக்கிற வீட்டில் எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி ஆகணும், ஃபிஷ் வாங்கி விட்டே ஆகணும் அப்படின்னு வந்து அடம்பிடிக்கிறாங்கன்னா உடனே வந்து அவங்க போய் சூஸ் பண்ணுறது பவுலாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பவுலில் வளர்க்குறது ஒரு சில ஃபிஷ்ஷஸ் தான் வளர்க்க முடியும். நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸை பவுலில் விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து நல்ல ஐடியாவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுலில் விடுறதுக்கு பெஸ்ட்டு ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ். ஸோ பீட்டா ஃபிஷ் அப்படிங்கிறது ஏன் பெஸ்ட்டு ஃபிஷ் அப்படின்னா, பீட்டா வந்து ஒரு சிங்கிள் ஃபிஷ்ஷாக தான் வளர்க்க முடியும் நீங்கள் மேல் பீட்டாவை. அதை வந்து கம்மினலாக மற்ற ஃபிஷ்ஷஸோடு விட முடியாது, ஏன்னா அது வந்து ஃபைட் பண்ணும். ப்ரீடிங்காக ஃபீமேல் பீட்டா கூட விடுவாங்க. ஸோ மேல் பீட்டாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதாவது ஹாஃப் மூனு, ப்ளக்காட்டு, அதை மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப வந்து இம்போர்ட்டட் பீட்டா ஃபிஷ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதோட கலரேஷன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற பீட்டா ஃபிஷ்ஷோட கலர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஷாப்பில் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் பீட்டா ஃபிஷ்ஷில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அதோட ஆக்டிவிட்டி வந்து சில டைம் வந்து ஸ்விம்மிங்கே பண்ணாமல் ஸ்டன் ஆகி அப்படி நிற்கும். அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் எல்லா பிகினர்ஸுமே வந்து ஒரு வாட்டியாவது வந்து பீட்டா ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ பீட்டா ஃபிஷ் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு வந்து ஏர் பம்போ எதுவுமே தேவையில்லை, சர்ஃபேஸில் இருந்து ஆக்சிஜன் எடுக்கக்கூடியது. ஏர் பம்ப்லாம் வைக்க தேவையில்லை. நீங்கள் பவுல் வாங்கிட்டு ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்கினா போதும். அதுக்கு கீழே எதுவும் ஸ்டோன்ஸ் எதுவும் நீங்கள் போட தேவையில்ல. செடிமெண்ட் ஆகிறதுக்கு வேஸ்ட் எல்லாமே நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட சர்வைவல் ரேட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் போர் மெயின்டெனன்ஸ்லேயும் கரெக்டாக சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு ஃபிஷ் இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கேன். ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஃபிஷ்ஷு பவுலில் விடுறதுக்கு எது பெஸ்ட்டு ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃபிஷ். ஸோ கோல்டு ஃபிஷ் வந்து பவுலில் வளர்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% ஓகே, 50% நாட் ஓகேன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பவுலில் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய கோல்டு ஃபிஷ், ஒரு 4 கோல்டு ஃபிஷ்ஷை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அது ஸ்விம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் கோல்டு ஃபிஷ் வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா பவுலில் ஒரு பேர் மட்டும் விடலாம். அந்த ஒரு பேருக்குமே நீங்கள் கரெக்டாக ஒரு ஏர் பம்ப் செட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிஷ் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி அது வந்து சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்ட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் பீட்டா ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது. அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோல்ட் ஃபிஷ்க்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பவுலில் விடுறதுக்கு எது பெஸ்ட்டு ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா கப்பி ஃபிஷ். ஸோ கப்பி ஃபிஷ் வந்து கப்பிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸில் ஏகப்பட்ட கப்பீஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து மார்க்கெட்லேயே வந்து ஒரு டேங்க்கில் இருக்கிற எந்த கப்பியை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வர அளவுக்கு அந்த அளவுக்கு கலரேஷனு, அதோட வெரைட்டிஸு, டெய்ல் வந்து ரொம்ப, அதாவது ஹைப்ரிட் பண்ணி அது வந்து ஒரு வேறு லெவலில் போயிட்டுருக்கு கப்பி ஃபிஷ்ஷோட பிஸ்னஸ்ஸு. ஸோ நீங்கள் எந்த ஃபிஷ் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பேசிக் கப்பீஸ் வந்து, அதாவது பவுல் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரொம்ப லோ ரேட்டடு ஃபுல் பிளாக்காக இருக்கிற கிரே கலரில் இருக்கிற கப்பி ஃபிஷ்ஷை வாங்கி விடாதீங்க. ஸோ ஓரளவுக்கு வெரைட்டி கப்பீஸ் வாங்கி விடுங்க. டம்போ இயரு, அதே மாதிரி வந்து நீங்கள் டெய்ல் மட்டும் ரெட்டாக இருக்கிறது, கொஞ்சம் மிக்சட் கலராக இருக்கக்கூடியது, அதே மாதிரி எண்ட்லர் கப்பீஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் பவுலில் வந்து வாங்கி விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நிறைய விடலாம். அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பெரிய பவுல் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கப்பி பொறுத்த வரைக்கும். ஏன்னா லைவ் பேரர் ஃபிஷ்ஷோட மேக்ஸிமம் க்ரோத்தே உங்களுக்கு வந்து 2 இன்ச்சஸ் தான் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓவர் பாப்புலேட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் கப்பி ஃபிஷ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குட்டி போடக்கூடியது. அது கூட நீங்கள் லோ ரேட்டட் கப்பீஸில் தான் அதை நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி வந்து
ரொம்ப ஹை ரேட்டட் கப்பீஸில் வந்து அந்தளவுக்கு ப்ரீடிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஃபீமேல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம ப்ரீடிங் பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பவுலில் வளர்க்குறதுக்கு பெஸ்ட்டு ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோலி ஃபிஷ். மோலி ஃபிஷ்ஷில் நிறைய டைப் இருக்குது. பலூன் மோலிஸ் இருக்குது, நார்மல் மோலிஸ் இருக்குது, சல்ஃபின் மோலி. அதாவது மோலியில் பவுலில் விடுறதுக்கு பெஸ்ட்டு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதாவது லைட் எல்லோ இல்லைனா லைட் ஆரஞ்சுன்னு சொல்லலாம். ஒயிட்டும் அது மாதிரி மிக்சட் கலரில் வந்து ஒரு 2 பேர் விட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் மோலி வந்து கொஞ்சம் ஆல்கே ஈட்டிங் ஃபிஷ்ஷு, கொஞ்சம் நல்லா வந்து ஃபீட் எடுக்கும், அதே மாதிரி வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பவுலில். ஸோ அடுத்தபடியாக பவுலில் வளர்க்குறதுக்கு எது பெஸ்ட் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ்ஷு. ஜீப்ராவில் வந்து ப்ளூ கலர் ஜீப்ரா இருக்குது, ஆரஞ்சு கலர் ஜீப்ரா இருக்குது. 2 டைப் ஆஃப் ஜீப்ரா இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது பவுலில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஒரு லைபரர், அதாவது ரொம்பவே வந்து குட்டியாக இருக்கும். சைஸ் வந்து நீங்கள் ரொம்ப லெங்க்த்தியாக வந்து வளராது. 3 மேக்ஸிமம் 2.5 இன்ச் தான், சேம் லைக் கப்பி ஃபிஷ்ஷு. பட் கப்பி அளவுக்கு டெய்ல் பியூட்டி வந்து ஜீப்ராட்ட கிடையாது. ஜீப்ராவோட பாடியில் இருக்கிற கலரேஷன் தான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். மற்றபடி மிக்சட் கலர்ஸில் வந்து ஒரே ஃபிஷ்ஷில் வந்து 2 கலர்லாம் வந்து ஜீப்ரா ஃபிஷ்ஷில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் வந்து ஜீப்ரா ஃபிஷ் வந்து நீங்கள் பவுலில் வந்து அதிகமாக எல்லோரும் மெஜாரிட்டியாக வளர்க்குற ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலில் பீட்டா ஃபிஷ், கப்பி ஃபிஷ், இது 2 வந்து அதிகபட்சமாக பவுலில் வளர்க்குறது. அதுக்கடுத்தது கோல்ட் ஃபிஷ். இந்த 3 ஃபிஷ் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபிஷ் வாங்குறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.